ஹை பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் பஸ்டர் ஓப்பனர் ஆர்சிபி எஸ்ஆர்எச் மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன், ஸ்டாட்ஸு, அனலைசிஸு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு இருந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணும், நான் என்ன மிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் அதை வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலே அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்ச் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னாடி கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வென்யூ அண்ட் பிக்சர் போகணும் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. பேட்டிங் பேரடைஸ், ட்ரூ பவுன்ஸ் இருக்கும், ஃப்ளாட் ட்ராக்கு, பவுலர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பவுண்ட்ரிஸாக இருக்கும். ஸோ இன்னுமே பேட்ஸ்மேன்ஸ்க்கு கூடுதல் ஃபேவர். நிறையா மேட்சஸ் பார்த்துருப்போம் பல வருஷமாக. சின்னசாமியில் நடக்கக்கூடிய மேட்சஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னுடைய சிமிலர் தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா சொல்லி இந்த மாதிரி வேன்கடையில் வந்து பேட்டிங் ட்ராக்காகவே இருந்தாலும் அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸும் பேட்டர்ஸ், பவுலர், ஸ்பின்னர்ஸ், பேசஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ எல்லாருனாலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயுமே யாராவது நல்லா பண்ணுறாங்களோ டெஃபினெட்லி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேஸ் விசிஸ் ஸ்பின் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 65% பேசஸும் 35 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வந்து இந்த ஸ்மால் பவுண்ட்ரிஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ நிறைய டார்கெட் பண்ணப்படலாம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். பேஸ் ஆஃப் பவுலர்ஸ், அதாவது ஒரு ஸ்லோவர் ஒன்ஸு, ஒய்டி ஆக்கர்ஸ் போடக்கூடிய எசென்ஷியல் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் இந்த பர்டிகுலர் வென்யூவில். ஹர்ஷல் பட்டேல் போன்ற பவுலர்ஸு, ஜெய்தேவ் உனாட்கட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஹையாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்டிடியூ ஸ்ப்ரே அது இதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கடைசியாக என்ன பிச்சு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆன்டிடியூ ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை லாஸ்ட்டில் வரும். அதை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கு மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணால் டியூ காரணமாக பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூ லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்றது அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிளேயிங் 11 பார்த்துருவோம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இம்பாக்ட் பிளேயர் வந்து இதுதான் கடைசி. இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அடுத்த சீசன்லேருந்து. ஏன்னா ஆல் கேப்டன்ஸ் மீட்டிங்கில் வந்து எல்லாருமே இதை வேணான்னு சொல்லிட்டாங்க. இது நமக்குமே பிரச்சனை தான். ஸோ அந்த நமக்கு தெரியாத 4 பிளேயர் கொடுத்துறாங்க. சம் மேட்சஸில் வந்து இவங்க தான் வருவாங்கன்னு தெரிஞ்சிடும். பட் தெரியாத மேட்சஸில் சில அன்எக்ஸ்பெக்டட் சூழ்நிலையில் போயிடுவாங்க சில டீம்ஸு. ஸோ அதனால் நம்ம கணிக்க முடியாத ஒரு பிளேயர்ஸில் 4 பிளேயர்லேருந்து யார் வேணால் உள்ளே வரலாம். ஸோ நமக்குமே பிரச்சனை தான், அவங்களுக்கும் அது பிடிக்கல. ஸோ இது வந்து பிபிஎல் தான் ஆரம்பித்தாங்க எக்ஸ்பேக்ட்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுமே நெக்ஸ்ட் சீசன்லேருந்து ஐபிஎல்ல இருக்காது இம்பாக்ட் பிளேயர். இதுதான் வந்து லாஸ்ட் சீசன். ஸோ விராட் கோலி, ஃபில் சால்ட்டு, படிக்கல், ரஜத் படிதார், டிம் டேவிட் இல்லைனா கண்டிப்பாக ஜேக்கப் பத்தல் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜேக்கப் பத்தல் உள்ளே வந்தால் ஜேக்கப் பத்தலை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலை மஸ்பிகா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வேர்ல்டு கப் ஃபார்ம்லாம் பார்த்துருந்தீங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து சூப்பராக இருக்கும் ஜேக்கப் பத்தலை பொறுத்த வரைக்கும். போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஜேக்கப் பத்தலுக்கு இந்த வருஷம் இன்னுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறையா மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு வேர்ல்டு கப்பில் சூப்பரான நாக்கு. சிம்லர் கிரவுண்டில் லாஸ்ட்டில், அதாவது வேன்கடையில் சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் செமிஃபைனலில். ஸோ அவங்க ஜேக்கப் பத்தல் மஸ்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பார்த்து வந்து ப்ளே பண்ணால் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ குந்தல் பாண்டியா, ரொமாரியோ செப்பர்டு, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, அதுக்கப்புறம் சுயா சர்மா. ஸோ ஹேசில்வுட்டோட பிளேஸை வந்து ஜேக்கப் பற்றி தான், டஃபி தான் வந்து இந்த மேட்ச் வந்துட்டு இது பண்ணுறாரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பட் ஜேக்கப் டஃபி வந்து பெருசாக ஃபார்மில் இல்லை. வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்பீங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், லைம் லிவிங்ஸ்டன், அனிகேட் வர்மா, அதுக்கப்புறம் அஸ்டூபே, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமிங்ஸ் பதிலாக பிராண்டன் கார்ஸ் உள்ள வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்தேவ் உனாட்கட், இதுதான் அவங்களுடைய பிளேயிங் 11. கீழே வந்து இம்பாக்ட் பிளேயர் ஜீசன் அன்சாரி, சிவம் மாவி, சஹில் அரோரா ஒரு டெபியூட்டன் பிளேயரு. இங்கே வந்து ரஷிக் சலாம் போன சீசன்லேயே பார்த்துருப்போம். சுப்னில் சிங்கு, மங்கேஷ் யாதவை நீங்கள் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து இருக்கார். அவரை வந்து ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆர்சிபியில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டீம் ஃபார்ம் அண்ட் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருவோம். அஜட் படிதார் கேப்டன். ஸோ கப் வின்னிங்கோட வராங்க ஆர்சிபி. நல்ல மென்டாலிட்டி இருக்கும். எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி தான் மோஸ்ட்லி. எல்லா பயங்கரமான ஒரு ஹிட்டிங் தான் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க போன சீசன்லேருந்து. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மேலே 6 பேருமே பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. விராட் கோலி, ஃபில் சால்ட்டு, படிக்கல், ரஜத் படிதார், டிம் டேவிட் பதிலாக ஜேக்கப் பத்தல் இல்லை டிம் டேவிட்டு, வெங்கடேஷ் ஐயரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. போன சீசனில் வந்து அதிகமான விலைக்கு போய் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. இந்த சீசன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானு, ஹென்ரிச் கிளாசன், லைம் லிவிங்ஸ்டன். ஸோ இங்கே வந்து வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஹேசில்வுட் கிடையாது. ஜேக்கப் டஃபியும் புவனேஸ்வர் குமார் தான் பார்த்துக்கணும்.
ஸோ ஜேக்கப் டஃபி ஹேசல்வுட்டோட ப்ளேஸை அவர் மாதிரியே வந்து பண்ணுறாருன்றது ஒரு பெரிய வீக்னஸாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் ஸ்பின்னு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அஸ்தூபே வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. ஸோ அவர் வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ ஸ்பின்னில் வந்து கொஞ்சம் வீக்னஸ்ன்றது இருக்குது. ஸோ அனிகேட் வர்மாவுமே பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவருமே கொஞ்சம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து நம்பியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். மேலே வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், இந்த 5 பேருமே வந்து லைம் லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 5 பேருமே மேலே டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. சொல்ல போனோன்னா இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 டீம்லேயுமே பயங்கரமான பேட்டிங் பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ முக்கியமான இது பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்ஸ். நான் அதையும் சொல்லிடுறேன், இந்த இமேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமான ஸ்டாட்ஸ்ன்றது இந்த இமேஜில் இருக்குது. அதாவது இப்போ விராட் கோலி இருக்காருன்னா அவர் வந்து விசிஸ் ஆப்போனட் எஸ்ஆர்ஹெச் கூட எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது, சின்னசாமியில் எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது, அது ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸான இந்த இமேஜ் தான். ஸோ இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் இது வந்து வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட போகலாம். ஏன்னா இந்த கண்டென்ட்டில் அவ்வளோ, அந்த இமேஜில் அவ்வளோ கண்டென்ட் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் ஐடியா பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டாப் 5 பார்த்துடலாம். ஃபில் சால்ட்டுக்கு 60 ஆவரேஜ் இருக்குது எஸ்ஆர்ஹெச் கூட, வென்யூலி 42 ஆவரேஜ் இருக்குது. ஸோ போன சீசன் எப்படி ப்ளே பண்ணார் நல்லா தெரியும். அதேமாதிரி ஹென்ரிஸ் கிளாசன் தான் அவங்களுடைய எஸ்ஆர்ஹெச் வந்து மேலே டாப் ஆர்டர்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆன எல்லா மேட்ச்லையும் லாஸ்ட் சீசன் அவர் தான் வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணார். 40 ஆவரேஜ் ஆர்சிபி அகேன்ஸ்டாக, சின்னசாமியில் 45 ஆவரேஜ், விராட் கோலிக்கு வந்து 35 ஆவரேஜ் எஸ்ஆர்ஹெச்க்கு எகேன்ஸ்டாக, சின்னசாமியில் 40 ஆவரேஜ், ரஜத் படிதார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 ஆவரேஜ் எஸ்ஆர்ஹெச்க்கு எகேன்ஸ்டாக, 38 ஆவரேஜ் சின்னசாமி ஸ்டேடியமில். ஹர்ஷல் பட்டேல் தான் வந்து டாப் பவுலராக இருக்கார். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 விக்கெட் 1.5 விக்கெட் ஆவரேஜ் ஆர்சிபிக்கு எகேன்ஸ்டாக, அதேமாதிரி 1.4 விக்கெட் ஆவரேஜ் சின்னசாமி. ஸோ இவங்களாம் தான் டாப் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதில் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்ஸோடைய யார் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் 28 ஆவரேஜ் எஸ்ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டாக, அதே மாதிரி வென்யூலேயே 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா குன்னல் பாண்டியா போன சீசனில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பேட்டிங்கில் ஓரளவுக்கு, அதேமாதிரி பவுலிங்கில் ஓரளவுக்கு வச்சுருக்காரு ஆவரேஜ்ன்றது. இந்த பக்கம் அபிஷேக் சர்மா, அனிகேட் வர்மா வந்து ஒரு லோ பர்சன்டேஜ், ஹர்ஷ்தூப்பே ஒரு லோ பர்சன்டேஜ், அவங்கெல்லாம் வந்து பார்த்துலாம். அனிகேட் வர்மாவுக்கு 26, 25 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஃபில் சால்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டீம் டேவிட், எல்லாருமே வந்து புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இமேஜில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சுயா சர்மாவுக்குமே ஒரு நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. இம்பேக்ட் பிளேயர்ஸ்க்குமே இருக்குது. ஸோ மங்கேஷ் யாதவ் வந்து டெபியூட்டன்ட், அவருக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த இமேஜை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ சுயா சர்மாவை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் லெவல் ஹை ஆர்சிபிக்கு, மிடில் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு லாஸ்ட் சீசனில். ஸோ அவர் வந்து பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எது அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் வந்து அடிக்க வைக்கிறதுக்கான பிளான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மிடில் ஓவர்ஸில் போடுறப்ப கண்டிப்பாக விக்கெட் விழுகும். ஸோ அதனால் சுயா சர்மா தான் இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு ஒரு வெல் பவுலாக இருப்பார். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் விக்கெட் டேக்கர் கிடையாது, ஜேக்கப் டஃபி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் டஃபி வந்து பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் ஃபார்முக்கு வந்து அவருமே பெரிய விக்கெட் டேக்கர் தான். ஸோ பட் ஃபார்மில் இல்லாதனால விக்கெட்ஸ் வந்து விழுகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் மிடில் ஓவர்ஸில் சுயா சர்மா கண்டிப்பாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதேமாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர் என்ஃபோர்ஸஸ், டெத் ஓவரில் கண்டிப்பாக வந்து போடக்கூடிய, அதேமாதிரி இந்த கிரவுண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்லோவர் ஒன்ஸு, கட்டர் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர் தான் ஹர்ஷல் பட்டேல். ஸோ கண்டிப்பாக வந்து டெத்தில் வந்து ஒரு ரோமாரேஷர் போட டிம் டேவிட்டையோ வந்து ஸ்டாப் பண்ணுறத ஒரு கேப்பபிலிட்டின்றது இருக்குது ஹர்ஷல் பட்டேலுக்கு. இவருமே அதே விக்கெட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 பவுலர்ஸுமே இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டில் மென்டல் ஏஜ் அனலைசிஸ்லாம் வந்து பார்த்துடலாம். மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு தான் வந்து சப்போர்ட் அதிகம், ஹோம் கிரவுண்டில் வேறு நடக்குது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து மென்டலி அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பேட் கமிங்ஸோட கேப்டன்சி வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அவர் கிடையாது, இசான் கேப்டனு, அது எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ பெரிய மைனஸ் தான் கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் கேப் ஆன் த ஃபீல்டில் தான் பேட் கமிங்ஸ் இல்லாத அவருடைய கேப்டன்சி ப்ளஸ் பவுலிங் ஸ்கில் ரெண்டுமே வந்து மிஸ் அவுட் ஆகுது. ஏன்னா டிஃபெண்ட் பண்ணணும்னா கேப்டன்சி அண்ட் பவுலிங்லேயே டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் பேட் கமிங் சூப்பராக வந்து பவுல் பண்ணுவார். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வந்து நல்ல வெல் பேலன்ஸ்டு சைடு வச்சுருக்காங்க. இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கல் கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 200 மேலே போகும் கண்டிப்பாக. ஸோ இந்த கிரவுண்டுமே அப்படி தான், 2 டீமுமே அப்படி தான். வின்னிங் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 55% ஆர்சிபிக்கு தான் இருக்குது. இந்த பக்கம் 45% தான். இங்கே வந்து பியூர் அக்ரஷன் தான், ஏன்னா கேப்டன்சி வந்து மிஸ் ஆகுது. இந்த பக்கம் எப்பயும் போல் வெல் பேலன்ஸாக இருக்காங்க. ஹேஷ்வுட் மட்டும் தான் மிஸ்ஸு. பட் அதுக்கு பதிலாக நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஜேக்கப் டஃபி இந்த மேட்ச்சுக்கு. ஸோ ஹேஷ்வுட் கொஞ்சம் மேட்ச்சில் வந்து வந்துடுவார்.
ஸோ அப்போ வந்து பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் அவர் தான் வந்து அதே விக்கெட்டுகள் எடுத்த ஒரு பிளேயரு ஆர்சிபிக்காக. இப்போ நம்ம மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இங்கே குர்னல் பாண்டியா விசஸ் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான். இங்கே அட்வான்டேஜ் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான். சப்போஸ் பவர் பிளேலையோ இல்லை எங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறப்ப பவுலிங் இங்கே 3 பேர் இருக்கப்போ குர்னல் பாண்டியாவுக்கு பவுலிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையா அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஷியா சர்மாவுமே வந்து லெக் ஸ்பின்னர் தான். ஸோ அவரையுமே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா ஆர்சிபியில் ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. அது எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ரஜத் படிதார். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ், ஒரு லெஃப்ட் ஆர்ம், நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஜெய்தேவ் உனாட்கட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு வந்து இங்கே ஆர்சிபிக்கு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்லோவர் பால்லாம் போடுவார் இவர். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் மேட்சப்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனரான டிராவிஸ் ஹெட்டுக்கும் புவனேஸ்வர் குமார். ஸ்விங்குனாலே புவிதான்றவங்களுக்கு ஸ்விங் பண்ணக்கூடிய புவனேஸ்வர் குமார். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை விக்கெட் அலாட்டு தான். ஃபஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். கொஞ்சம் ஸ்விங் ஆனாலும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிராவிஸ் ஹெட்டை நீங்கள் வந்து கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நம்ம ஃபேண்டசி டீமில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ஓவர் பக்குன்னு தான் இருக்கும். அதேமாதிரி லைட்டாக ஸ்விங் ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் டிராவிஸ் ஹெட். இப்போ ரீசெண்டாகவும் பெருசாக வேர்ல்டு கப்பில் எதுலேயுமே ஃபார்மில் கிடையாது. ஸோ அவர் பாட்டுக்கு லாஸ்ட் சீசனுமே நிறையா மேட்சஸில் அது குறிப்பாக நம்ம கேப்டன் வச்சு ட்ரை பண்ணோம்னா கண்டமானி சுற்றுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்விங் ஆனால் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவுட் ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்றைக்கி வந்து ஆட்டம் பிடிக்கணும், அப்படி இல்லாட்டி வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ இங்கே வந்து ஹை விக்கெட் அலாட் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஓவரில். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் ஃபஸ்ட்டு ஓவரில் விக்கெட் அலாட் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் டிம் டேவிட் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். இவர் டெத் ஓவர் ஹிட்டரு, இவர் டெத் ஓவர் டிஃபெண்டரு. ஸோ அவர் வந்து பார்ப்போம். இவங்களுடைய பேட்டரில் வந்து ஹர்ஷல் பட்டேல் நல்லாவே போடக்கூடிய, டெத்தில் விக்கெட் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அதேமாதிரி விக்கெட் காலம் இருக்கிறது அதிகமாக ஒரு பிளேயருக்கு இருக்குது அப்படின்னா பும்ராவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஹர்ஷல் பட்டேல் தான். அந்த ஸ்டாட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டில் போடுறப்போ ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஸ்லோவர் பால்ஸையோ இல்லை யாக்கரையோ மிஸ் பண்ணார்னா டிம் டேவிட் கண்டிப்பாக பவுண்டரி ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால அதிகமாக ஃபோர்ஸ் தான் போகும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ஸ்லோவர் பால்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். கட்டர்ஸு, டிப் பால் எல்லாத்தையுமே, இல்லாட்டி வந்து பயங்கரமான ஒரு ஃபினிஷிங் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் நல்ல ஃபார்மில் இருந்தார். பட் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜுரி வந்துச்சு டிம் டேவிட்டுக்கு. வேர்ல்டு கப்லேயும் பெருசாக வந்து மேட்சஸ் இல்லை, விளாடலை, பிபிஎல்லையும் இல்லை. ஸோ நிறையா வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குறான்றதை பார்க்கலாம். நம்ம கீ பேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் ஃபில் சால்ட்டுக்கும் பிராண்டன் கார்ஸுக்கும் பயங்கரமான ஒரு பேட்டில் இருக்கும். 2 பேருக்குமே இங்கிலாந்து பிளேயர்ஸு. ஸோ ரெண்டு பேர்த்த பற்றியுமே 2 பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக பவுலர்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஸ்விங் இருக்கலாம். ஸோ அவருக்குமே ஸ்லைட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸிமம் ஃபுல் சால்ட்டுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்ன்றது அதிகம். ஸோ 2 பேர்த்தில் யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த பேட்டில். பட் குறிப்பாக கிரவுண்ட் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபில் சால்ட்டு. இந்த பக்கம் ஹென்ரிஸ் கிளாசன் நல்லாவே ஆடுவார் ஸ்பின்னை. சுயா சர்மாக்கும் ஹென்ரிஸ் கிளாசனுக்கும் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் இது இருக்கலாம். பட் ஸ்பின்னெல்லாம் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஹென்ரிஸ் கிளாசன். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் இருக்கிறனால எகெயின் பேட்டர்ஸ்க்கே நான் வந்து சொல்கிறேன். இந்த பக்கம் அபிஷேக் சர்மா, ஜேக்கப் டஃபி. ஸோ இங்கே யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, ஜேக்கப் டஃபி தான். ஸோ ஜேக்கப் டஃபிக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் நல்ல ஒரு பேட்டில்ன்றது இருக்கும். ஸோ பார்க்கலாம். இதில் வந்து இதுலேயுமே பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் ஃபேவர் அதிகம் டியூ டு கண்டிஷன்ஸ். ஸோ ஜேக்கப் டஃபி பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் ஜேக்கப் டஃபி எடுத்தால் 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11 பேட்டிங் கிரவுண்ட்னால பேட்டர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஃபில் சால்ட், ஹென்ரிஸ் கிளாசன், இஷான் கிஷான், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ரஜத் படிதார், அபிஷேக் சர்மா, லைம் லிவிங்ஸ்டன், வெங்கடேஷ் ஐயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல். 2 பக்கமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹை அப்சைட் இருக்கக்கூடிய பவுலர்ஸ். இந்த பக்கம் ட்ரம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் படிக்கல் லாஸ்ட் சீசன் வந்து இம்பேக்டாக இறக்கி விட்டாங்க. நிறையா மேட்ச் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணார். ஸோ டிம் டேவிட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து சுயா சர்மா. ஸோ சுயா சர்மாவுமே இதெல்லாம் நல்ல ஒரு ஜிஎல் ரிஸ்கி பிக்காக கண்டிப்பாக இருப்பார். டேவிட் படிக்கலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்டாட்ஸ் பாருங்கள். டேவிட் படிக்கல் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு ஸ்டாட்ஸுமே பார்த்து நீங்கள் பிக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துடலாம். கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்போது அது வந்து டாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆர்சிபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா சேஸ் மாஸ்டர் விராட் கோலி கேப்டனாக போட்டுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் போடலாம். பட் இன்னுமே சேசிங்கில் நல்ல ஒரு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் பேட்டிங் அப்போ ட்ரையாக இருக்கும் பவர் பிளேயில் வந்து பிச்சு. ஸோ கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா கேப்டனை இஷான் கிஷான் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இஷான் கிஷான் நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் ஐபிஎல்லேருந்துமே அவர் பயங்கரமாக ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. வைஸ் கேப்டன் வந்து ஃபில் சால்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேட்ஸ்மேன் ஃபேவரலாகவே இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வெட் பால், நோ ஸ்விங்கு எதுவுமே இருக்காது ஜேக்கப் டஃபிக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும். ஸோ அதனால் நிறையா ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஆவரேஜ் இருக்குது ஃபில் சால்ட். ஏன் அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆவரேஜ். ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக 62 ஆவரேஜஸ் இருக்கார். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஃபில் சால்ட்டை. ஸோ இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே முக்கியமானது. இதெல்லாம் வந்து நீங்களே வேணும்னா வந்து மறுபடியும் வந்து வீடியோஸ் பார்த்து இதை ரீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபுல்லாக சொல்லிட்டே இருந்தேன்னா இது பாட்காஸ்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையுமே என்னால் வந்து நான் சொல்லலை. ஸோ ஜிஎல் ரிஸ்கி புக்கை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன் வந்து சூப்பராக இருக்கும். அதே வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல மஸ்ட்டு ஒரு நல்ல ஜிஎல் பிக்ஸாக இருப்பாங்க 2 பேருமே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரிச் கிளாசனையும் வெங்கடேஷ் ஐயரையும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இதான் வந்து பட் இது எல்லாமே டாஸில் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த 4 கேப்டன் விஷயம் இந்த டாஸுக்கு ஏற்ற மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட்ன்றது ஆகும். ஸோ எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோம்னா யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஆர்சிபி தான் 55% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஹோம் கிரவுண்டு, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் இருக்குது. பேட்டிங்கில் அனிகேட் வர்மாவும், பவுலிங்கில் வந்துட்டு ஹர்ஷ் டூபேவும், அதுக்கப்புறம் ஃப்ளாட் பேட்டிங் பிச்சு. ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்னால நிறைய அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே ஓவராலாக ஆர்சிபி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹென்ரிச் கிளாசன் மட்டுமே அவங்களுக்கு அகெயின் ஆங்கர் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ இந்த பக்கம் கீ ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா டாப் 4 தான் வந்து நல்ல ஒரு கீ ஃபேக்டராக இருக்குது இவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பவர் பிளே சர்வே பண்ணிட்டாங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அப்படின்னா லாஸ்ட் சீசன் மாதிரி 250க்கு 230 200க்கு மேலே கண்டிப்பாக போய்டும். அதுக்கு மேலே அடிக்கிறது வந்து அந்தந்த டீமோடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து தான். ஸோ கண்டிப்பாக ஹை ஸ்கோர் அந்த பவர் பிளே சர்வே பண்ணிட்டா புவனேஸ்வர் குமாரையும் ஜேக்கப் டஃபியும் சர்வே பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஹிட்டுன்றது இருக்குது. ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இதனால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பார்த்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.